ஏசி காரனை கூப்பிட்டேன், காட்டுக்குள்ள வர மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆமா ஆமா. என்ன ராகுல், எங்களை நீ எங்க கூட்டிட்டு வந்திருக்க? இது யாரதோ பிரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்கா? ஆமா கைஸ், இங்க பாருங்க, இது யாரோ துக்கர் சோலா மகாராணியோட ப்ராப்பர்ட்டியா? யா ரைட். ஒன்றும் கிடையாது, சும்மா பேச்சுக்கு தான் போர்டு வச்சிருக்காங்க. வருஷக்கணக்கா இந்த ப்ராப்பர்ட்டி இங்கேயே தான் இருக்கு. நம்ம வந்து போனது மட்டும் யாருக்கு தெரிய போகுது? போலாம். வாவ், நைஸ். ஏய் பார்த்து ஜாக்கிரதையா வா. இந்த அருவி பக்கத்துல சூப்பர் இடம் ஒன்று இருக்கு, அங்க தங்கலாம். ஏ நிதிஷ், நமக்கு கல்யாணம் நடக்க போகுதுல? இதுக்கு என்ன அர்த்தம்? நான் சுதந்திரமா வாழ எனக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கா? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்காம ஏமாத்த போறியா என்ன? மை பேபி, நான் ஏமாத்தலாம் மாட்டேன். நீ உன்னை பத்தி யோசி. இருக்கட்டும் இருக்கட்டும், நீ ஒன்னும் அவ்வளவு கெட்டவன் இல்ல. பிரியா, உனக்கு ஏதாவது சத்தம் கேக்குதா? நிதிஷ், அங்க என்னமோ இருக்கு. இருக்குல்ல? இரு நான் பாக்குறேன். கேர்ஃபுல். பிரியா சீக்கிரம். நிதிஷ் சீக்கிரம் வா. சீக்கிரம் ஓடு. சீக்கிரம் வா. பிரியா ஓடு. நிதிஷ் சீக்கிரம். நிதிஷ் சீக்கிரம் வா. ஆமா, இதுல விசேஷமா என்ன இருக்கு? சார், என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பொருளை பார்த்ததே இல்ல. கண்டிப்பா இது வேற கிரகத்துல இருந்து வந்திருக்கணும். வேற கிரகத்துல இருந்தா? அப்படின்னா என்ன? அப்போ நாம கிரிமினலை பிடிக்கிறதுக்காக இன்னொரு கிரகத்துக்கு போறோமா? முதல்ல ஒன்னு அனுப்பி வைக்கிறேன். ஐயோ, மாதிரி பேசாத நீ ஃப்ரெடி. ஒரு விஷயம் நிச்சயம், அதாவது கட்டோரி இதை அடையிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னா இது கண்டிப்பா பெரிய மகத்துவமான பொருளா தான் இருக்கணும். ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம் தான் இது. நிமிர்தாம்பா, அது என்னுடையதா இருந்தது. சிஐடிக்காரங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாரும் சாக போறாங்க. அதை பத்தி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சட்டத்துக்கு கண்ணு தெரியாது. சிஐடிக்காரங்க குருடாக போறாங்க. பாஸ், இப்ப நிமிர்தாம்பா சிஐடி கிட்ட தான் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? நாம போட்ட பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? எங்க சிஐடிஸ் யோசிக்கிறத நிறுத்துறாங்களோ அங்கதான் நான் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். அவன் என்னுடைய பார்ட்னர். ஆனா நான் திரும்பி பார்க்கும்போது
அவன் என் கண்ணுக்கு தெரியாம மாயமாயிட்டான். நீ என்னதான் சொல்ல வர? அந்த மலைப்பாம்பு அந்த மலைப்பாம்பு நிதிஷ முழுங்கிடுச்சு. கொஞ்சம் அழுகாதரியா, எனக்கு நம்பிக்கை இருக்கு நிதேஷ்க்கு எதுவும் ஆயிருக்காது. நாம போய் நிதிஷை தேடலாம். வா வா. அந்த மலைப்பாம்பு தான். அதோட வயித்துல என்னமோ இருக்கு. அது ஒருவேளை நிதிஷ இருக்கும். நாம நிதிஷை காப்பாத்தலாம். நாம அவனை அதோட வயித்துல இருந்து வெளியே எடுப்போம். யார் நீங்க? எங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னோட ப்ராப்பர்ட்டியா? நான் மகாராணி திலோத்தமா, சுத்த சோழாவோட மகாராணி. இது என்னோட ப்ராப்பர்ட்டி. ஏன் ப்ராப்பர்ட்டிக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க? எங்களை மன்னிச்சிருங்க, ஆனா நாங்க இப்போ பெரிய பிரச்சனையில இருக்கோம். ஒரு மலைப்பாம்பு என்னோட ஃப்ரெண்ட முழுங்கி இருக்கு. டாக்டர் சர்மாக்கு கால் பண்ணுங்க. மலைப்பாம்பு கிடைச்சிருச்சு, அதனால அவரை சீக்கிரமா வர சொல்லுங்க. ஒரு மலைப்பாம்பு உங்க ப்ராப்பர்ட்டியில என்ன பண்ணுது? அது நாங்க வளர்க்குற மலைப்பாம்பு. அதை வச்ச இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுச்சு. சரி, என்ன வேணா இருக்கட்டும். இப்போதைக்கு நாங்க என் ஃப்ரெண்டை காப்பாத்தணும். அவனை எப்படி நீ காப்பாத்துவ? மலைப்பாம்பை கொல்லணும். வயிற்றுக்குள்ள அவன் உயிரோட இருக்கலாம்ல. அவனை மலைப்பாம்போட வயிற்றுல இருந்து வெளியே எடுக்கணும். இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் என்ன நடந்துச்சோ அதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். ஆனா எங்க மலைப்பாம்பை கொல்ல முடியாது. கொல்ல முடியாதா? ஏன் கொல்ல முடியாது? எங்க ஃப்ரெண்ட் இன்னும் அதோட வயித்துக்குள்ள தான் இருக்கான். நாங்க சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஐயோ, அதுக்குள்ள எங்க ஃப்ரெண்ட் அங்க செத்துருவா. வாய மூடு. இது எல்லாமே உங்களோட தப்பு. நீங்க சட்டத்துக்கு விரோதமா என்னோட ப்ராப்பர்ட்டிக்குள்ள நுழையாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஏதாவது பண்ண ராகுல், ப்ளீஸ். நான் என் ஃப்ரெண்டை காப்பாத்த போறேன். என் ஃப்ரெண்டை காப்பாத்துறத யாராலையும் தடுக்கவே முடியாது. வேணும்னா நீங்க என்ன சுடுங்க, என் ஃப்ரெண்டை காப்பாத்தியே தீருவேன். அம்மா, இது என்ன இது? சார், இது ஏதோ மேப் மாதிரி தெரியுது. இது மேப்பதா ஜெவந்தி. கட்டோரி டம்ட்ட எங்க போகணும்னு துடிக்கிறானோ அந்த இடத்துக்கு கண்டிப்பா இது நம்மள கூட்டிட்டு போகும். சார், கட்டோரிக்கு முதல்ல ஒரு மேப் கிடைச்சிருக்கணும். ஒருவேளை இந்த மேப்புக்கும் அந்த மேப்புக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும். சார், ஆனா இந்த வரைபடம் எந்த இடத்தோடதுன்னு நம்மளுக்கு எப்படி தெரிய வரும்? முதல்ல நாம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் பூர்வி. கட்டோரி டம்டா எதுக்காக இந்த மேப் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கா? சார், இந்த பார்சல் நியூஸ் சேனல் மூலமா வந்திருக்கு. சென்டர் பேரே இல்ல, யார் மூலமா வந்திருக்குன்னு தெரியல. சிஐடி ஒன்லி.
ஐயோ ஓடுங்க ஓடுங்க இந்த பணமா தான் இருக்கு ஓடுங்க அமைதியா இருப்பா. எதை வேணாலும் தூக்கிட்டு உள்ள வந்துடுறேன். போன தடவை கேக்க கொண்டு வந்தேன். பங்கஜ் வேண்டாம். சார் இதை என் கையில இருந்து வாங்கிருங்க சார். கீழே வை இத. ப்ளீஸ் 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 சார். எப்படி இருக்கு? லைட்டா இருக்கு, பாமா இருக்க வாய்ப்பில்லை. சரி, ஓபன் பண்ணு, ஜாக்கிரதையா பண்ணு. என்னாச்சு? மலைப்பாம்பு எங்க? டாக்டர் ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என் ஃப்ரெண்ட் அது மொத்தமா முழுங்கி இருக்கு. எங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். நீங்க தயவு செய்து வருத்தப்படாதீங்க, நான் பார்க்கறேன். என்னை மன்னிச்சிருங்க ராணி மேடம், மலைப்பாம்பு செத்துருச்சு. அப்போ மிதேஷ் மிதேஷ் நிலைமை என்னாச்சு? ஒருவேளை அவனும் இறந்துருக்கணும். மிதேஷ். ஆனா ராணி மேடம், அவனை வெளியில எடுக்கணும்னா மலைப்பாம்போட வயிறை வெட்டி ஆகணும். என்ன வேணாலும் பண்ண. மலைப்பாம்பு எப்படியோ செத்து போச்சு. தயா, இப்ப அந்த பொண்ணை காப்பாத்தணும்னா கட்டோரி என்ன சொன்னாலும் அதை நம்ம கேட்டாகணும். சார், பாம் எக்ஸ்பர்ட். நீங்க அந்த பாம்பை பார்த்துருக்கீங்கல்ல, உங்களுக்கு என்ன தோணுது? அது என்ன மாதிரி பாம்? சார், நான் ஒன்று காட்ட விரும்புகிறேன். சார், ஒரு பாம் வெடிச்சாலே நிலைமை இப்படி இருக்கும். எல்லா பாமும் வெடிச்சா நிலைமை என்ன ஆகும்னு பாருங்க. சோ ஹோல் சிட்டி அழிஞ்சிரும். இது ஒருபோதும் நடக்க விடக்கூடாது. நாங்க கண்டுபிடிச்சிருவோம். அவ எங்கெல்லாம் பாம் வச்சிருக்கானோ கண்டிப்பா கண்டுபிடிப்போம். அதோட ரிமோட்டையும் தேடி ஆகணும் சார். சார் சார், அந்த ஒர்க்கர் பந்தினி குக்ரு அவங்க இடம் தெரிஞ்சாச்சு. அவங்க சிட்டிக்கு வெளியே ஏதோ பெரிய வீட்டுல தங்கி இருக்காங்க. பந்தினி குக்ரு. இப்ப இந்த பாமோட விவரங்களை பத்தி பந்தினி கோக்ரு தான் சொல்லுவா. அங்க வைங்க. மிதேஷ் மிதேஷ். பிரியா, மிதேஷ் இங்க என்னதான் நடக்குது? மிதேஷ், நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நீ நீ நல்லா இருக்கியா? நான் நல்லாதான் இருக்கேன். இங்க பாரு. ஆமா. டேய், நீ உயிரோட இருக்கனா? இது யாரா? ஆனா இவன் யாரு? நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ள எப்படி நுழைஞ்சான்? அப்பனா இந்த விஷயம் பாம்பு முழுங்கினதுனால நடக்கல. இது மர்டர் கேஸ்ன்னு நினைக்கிறேன். சிஐடியை உடனே கூப்பிடுங்க. You the servant? How dares நீ என் பேக்கை டச்சஸ் பண்ற? இப்பெல்லாம் உங்க பிரெயின்ஸ் எங்க தான் போச்சுன்னு தெரியல. உனக்கு தெரியுமா இது எவ்வளவு காஸ்ட்லிஸ் பேக்னு? அதோட பிரைஸ் 1 lakhs. செரண்டினோஸ் கம்பெனி இது. ஆமா, உனக்கெல்லாம் எப்படி இந்த கம்பெனி பேர் தெரியும்? சாரி மேடம், தப்பு பண்ணிட்டேன். Goes now. You bloody fools. மிஸ் பந்தினி குக்ரு. Actually it is the bandies. Who's yours? நாங்களா சிஐடிஸ். உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அப்போ பேசுங்களேன். ஆனா ஹரி அப் சார், என்னோட அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு பியூட்டி பார்லர்ஸ்ல. இம்பார்ட்டன்ஸ் மீட்டிங்ஸ்க்கு போகணும் எனக்கு. ஓஹோ, சரி. அது என்னன்னா குர்குரு மேடம், இதுக்கு முன்னாடி எங்கேயோ வேலை பார்த்துருக்கீங்க இல்லையா? ஏதோ ஒரு பில்டிங்ல ஒர்க்கர் வேலை பார்த்துருக்கீங்க. செங்கல், மண்ணை தூக்குறது, இந்த மாதிரி. அந்த பில்டிங்ல இருந்தா எங்களுக்கு ஒரு பாம் கிடைச்சது. பாம், அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. சார் அது ரொம்ப பழைய மேட்டர் சார். எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது சார். என்கிட்ட என்னதுக்கு சார் கேட்டுட்டு இருக்கீங்க? எனக்குலாம் எதுவும் தெரியாது சார். போய் பேசாத பந்தினி. இல்ல ஜெவந்தி, இவங்களை மிரட்டாத. முதல்ல இவங்களுக்கு கை விலங்க மாட்டு, அதுக்கப்புறம் தெருவில் இழுத்துட்டு போலாம். எல்லாருமே பார்க்கட்டும், பீரோவுக்கு கூட்டிட்டு போலாம்.
அண்ணா 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 சார் 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பில்டிங்கில் தான் சார் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அன்றைக்கி ஒரு நாள் நான் அங்கே ஒன்று பார்த்தேன் சார். அன்னைக்கே அந்த பில்டிங்கோட பில்டர் கிட்ட நான் சொன்னேன் சார். ஆனால் அவன் வாயை மூடுன்னு சொல்லிட்டான் சார். அப்புறம் என்ன, நான் அவன்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன், என்னை மேரேஜஸ் பண்ணிக்க இல்லைன்னா எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லிடுவேன். அப்புறம் என் பேச்சை கேட்டுட்டான், என்னை மேரேஜஸ் பண்ணிக்கிட்டான், இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டான். ஐ see. அவங்கள உனக்கு அடையாளம் தெரியும்ல? அதான் அந்த பாம்பு வச்சவங்கள நீ தான் அவங்கள பார்த்துருக்கிய. சார் அது வந்து ஒரு ஆள் இருந்தான், அவன் பேர் நிலேஷ் சார். நிலேஷ்? இந்த நிலேஷ் எங்க இருக்கா? அவன் ஆஸ்பத்திரியில இருக்கான் சார். ஆபரேஷனுக்கு அப்புறமா அவன் கோமால் தான் சார் இருக்கான். நிலேஷ் ஒருவேளை கோமாவில் இருக்கலாம். வெரி குட், போய் அவனையும் பார்த்துடலாம். இந்த ரத்தம், ஆமா இவங்க யாரு? எல்லாம் இவங்களால தான் சார் நடந்தது. எங்க எஸ்டேட்டுக்குள்ள நுழைஞ்சு நாங்க வளர்க்குற மலைப்பாம்பை கொன்னுட்டாங்க. அந்த பாம்பை வளர்த்தீங்களா? உங்களுக்கு தெரியாதா? காட்டு விலங்குகளை பெர்மிஷன் இல்லாம யாருமே வளர்க்கவே கூடாது. இங்க அது வரும்போது ரொம்ப சின்னதா இருந்தது. அப்புறம் இந்த எஸ்டேட்லயே அது இருக்க ஆரம்பிச்சது. ஆனா இவங்க அதை அடிச்சு கொண்டு இருக்காங்க. ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க, அது மனுஷனை விழுங்கிருச்சு. அண்ட் சார், இந்த மனுஷனோட கொலைக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. சரி, இப்போதைக்கு நீங்க எல்லாம் கிளம்பலாம். தேவைப்பட்டா மறுபடியும் நாங்கள் கூப்பிடுவோம். உங்களோட கான்டாக்ட் நம்பர் அப்புறம் அட்ரஸை கொடுத்துட்டு போங்க. பங்கஜ், மகாராணி திலோத்தமா, ஒரு மலைப்பாம்பை எப்படி நீங்கள் இவ்வளோ ஓப்பனாக இங்கே விட்டு வச்சிருக்கீங்க? இவ்வளோ பெரிய எஸ்டேட் யார் வேணாலும் உள்ள நுழையலாம். நாங்க அதுக்காக கேஜ் கட்டியிருந்தோம் சார். ஆனா அதை உடைச்சிட்டு வெளியே வந்திருக்கு. ஒரு ஆளை முழுங்கி இருக்கு, அதோட இவன் மேல குண்டும் பட்டிருக்கு. உங்க காட்ஸ் எப்பவுமே இங்க தானே இருக்காங்க. புல்லட் சத்தம் யாருக்கும் எப்படி கேட்காம போச்சு? இங்க பாருங்க, நான் இந்த இடத்தோட மேனேஜர் ரன்வீர். கார்ட்ஸுக்கு ஏதாவது கேட்டிருந்தா அவங்க கண்டிப்பா என்கிட்ட சொல்லியிருப்பாங்க. சார், ஒருவேளை அவனை வேற எங்கேயாவது சுட்டிருக்கலாம், பிணத்தை இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கலாம். நீ சிஐடிக்கே கத்து தர போறியா? உங்களால அவ்வளோ ஈஸியாலாம் தப்பிச்சிட முடியாது, புரியுதா? ஒரு ஆளை இங்க ஷூட் பண்ணி போட்டிருக்காங்க. இதெல்லாம் பண்ணது யாரு? ஆஃபீஸர், ப்ளீஸ் எங்களை நம்புங்க. எங்க யாருக்கும் இதை பத்தி எதுவுமே தெரியாத. ரொம்ப பெரிய எஸ்டேட், ஏக்கர் கணக்குல இருக்கு சார். எல்லா இடத்தையும் கண்காணிக்கிறது ரொம்பவே கஷ்டம். நாங்க இந்த நாட்டுல இல்ல, வெளிநாட்டுல இருக்கோம் சார். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம். அதெல்லாம் ஓகே மிஸ் மகாராணி திலோத்தமா. ஆனா உங்க எல்லா கார்ட்ஸ் கிட்டையும் கன் இருக்கு. அந்த ஆள் மேல இதுல உள்ள புல்லட் தான் பாஞ்சிருக்கு. சார், எங்கள்ல யாரும் சுடல. அதை நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். ஃப்ரெடி, எல்லாருடைய கன்னையும் கலெக்ட் பண்ணிட்டு பாடியை ஃபாரன்சிக் அனுப்பிடு. எந்த கார்டுடைய கன்ல இருந்து குண்டு பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். மொத்த எஸ்டேட்டை சர்ச் பண்ணி பார்க்கணும். சார், பல மணி நேரம் ஆயிடுச்சு. எவ்வளவு நேரமா தேடுறோம், ஒன்றும் கிடைக்கல. இந்த காடு வளர்ந்துகிட்டே போகுது. சார், மகாராணியும் அவங்க ஆட்களும் உண்மைதான் சொல்றாங்களோ? இங்க எதுவும் நடந்த மாதிரியே தெரியலையே சார். கண்டிப்பா நடந்திருக்கு. இங்க பாரு, பாம்பு இந்த இடத்துல இருந்து தான் போயிருக்கு. ஆமா சார். அப்படின்னா அந்த பையன் பாம்பை இங்க தான் பார்த்துருக்கானா? பையனை இங்க பார்த்துருந்தாங்கன்னா அக்கம் பக்கத்தெல்லாம் சுற்றுப்பானுங்களே. சார், இந்த ஷூ, இது ஏதோ ஒரு பொண்ணோட ஷூ மாதிரி இருக்கு. பொண்ணோட ஷூஸா சார்? அப்படின்னா அந்த பையனோட ஒரு பொண்ணு இருந்திருக்கா?
சத்தம் அந்த இடத்துல இருந்தா வருது. சார் இப்போ என்ன பண்றது? அசையாத அசையாத. பூமியில இருந்து வைப்ரேஷன் வருதுல்ல, அதை வச்சே தன்னோட உணவு எங்க இருக்குன்னு அது கண்டுபிடிச்சிரும். அதனால அசையாம நில்லுங்க. சார் தப்பிச்சிட்டோம் சார். சொல்லுங்க டாக்டர். மலைப்பாம்பு எந்த ஆளை விழுங்கிச்சோ அவன் குண்டு அடிபட்டு தான் செத்துருக்கான். ஆனா அவனோட கழுத்துல ஒரு சிப்பு இருக்கு. சிப்பா? என்ன சிப் அது? ட்ராக்கிங் சிப்பு. சரி அபிஜித், நீங்க வா, நேரில் பேசிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். கம் ஆன். நில்லுங்க. நீங்கெல்லாம் யாரு? இங்க என்ன பண்றீங்க? ஒரு நிமிஷம். வெப்பன்ஸ் எல்லாம் கீழே போடுங்க. நாங்க சிஐடிஸ். நீங்கெல்லாம் யாரு? நான் ராஜீவ், மிஸ்டர் அபய்குமார் கிட்ட இருந்து வந்திருக்கேன். அவர் பையன் அமனை யாரோ கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அவனை தேடுறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அபய்குமார்னா அந்த தொழிலதிபர் தானே? அவரே தான். உங்க அமன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான்? எல்லோ ஷர்ட் அண்ட் ஜீன். பங்கஜ் சார், அமனோட அப்பாவை ஃபாரன்சிக் லேபுக்கு கூட்டிட்டு வா. வாங்க சார். இவர் தான் மிஸ்டர் அபய். இவர் அம்மனோட அப்பா. வாங்க அபய் சார். சார், நீங்க கொஞ்சம் இந்த பாடியை பாருங்க. இந்த பாடி ஒருவேளை உங்க மகனா இருப்பானான்னு கொஞ்சம் பாருங்களேன். இவன் தான் அம்மனா? இதோ பாருங்க அபய் சார், உங்க பையனை கொன்னவனை நாம பிடிக்கணும்னா எங்களுக்கு உங்களோட உதவி ரொம்ப தேவைப்படும். உங்களால சொல்ல முடியுமா இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு? சார், அம்மனை கிட்னாப் பண்ணியிருந்தாங்க. அந்த கிட்னாப்பர்ஸ் என்ன மிரட்டினாங்க. அதாவது நான் சிஐடி கிட்டயோ யார்கிட்டயாவது இன்ஃபார்ம் பண்ணா என் பையனை கொன்னுடுவேன்னு சொன்னாங்க. இவருக்கு பதிலாக வேற என்ன கேட்டாங்க? அவங்களுக்கு என் பிரைவேட் பிளேன் தேவைப்பட்டது. பிரைவேட் பிளேனா? எதுக்கு? ஸ்மக்லிங்காக. ஏதோ ஒரு கன்சைன்மெண்ட்டை சிட்டிக்கு கொண்டு வர்றதுக்காக. எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குன்னு அவங்க எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாங்க சார். ஹை ப்ரொஃபைல் கான்டாக்ட்ஸ் இருக்கு. அதனால ஏன் பிளேனை யாருமே செக் பண்ண மாட்டாங்க சார். அந்த கன்சைன்மெண்ட் மும்பை சிட்டிக்கு வந்தாச்சு சார். அப்படின்னா கிட்னாப்பர்ஸ் வாக்கு தவறிட்டாங்களா? அம்மனை அவங்க கொலை பண்ணியிருக்காங்க. ஆமா சார். நான் எப்பவுமே இவன் கூட பாடி கார்ட்ஸ் அனுப்புவேன். ஏன்னா அவனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுல்ல. அப்படி இருந்தும் அந்த கிட்னாப்பர்ஸ் இவனை கொலை பண்ணிட்டாங்க. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவனுங்க யாரும் எனக்கு கால் பண்ணவே இல்லை. இது பாருங்க அபய் சார், எந்த இடத்துல ஒரு பொண்ணோட ஷூ கிடைச்சது சொல்லுங்க. அப்ப அம்மன் கூட வேற யாராவது பொண்ணு இருந்தாங்களா? பொண்ணா? ரீச்சா? ஆமா சார், அவளே தான். அந்த பொண்ணு தான் அம்மனோட கேர்ள் ஃப்ரெண்ட். அன்னைக்கு அவளும் அம்மன் கூடவே தான் சார் இருந்தா. அம்மனோட உடம்புல, அதாவது அவனோட கழுத்துல எங்களுக்கு சின்னதா ஒரு சிப்பு கிடைச்சிருக்கு. சிப் சார், அந்த சிப் நான் தான் சார் அவனோட கழுத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஏன்? அவனுக்கு அடிக்கடி இந்த மிரட்டல் போன் எல்லாம் வரும். அதனால அவனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நான் பயந்திருந்தேன். அதனால அவன் எங்க போறான், என்ன பண்றான் எல்லாத்தையும் ட்ராக் பண்றதுக்காக தான் அந்த சிப் அவன் கழுத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அப்படியா சார்? இந்த அம்மனும் ரிச்சா ஒன்னா இருந்திருந்தா அப்போ ரிச்சா எங்க போயிருப்பா? ரிச்சா ரிச்சா என்னெல்லாம் நடந்ததோ மகாராணி திலோத்தமாவோட எஸ்டேட்டுக்குள்ளதான் நடந்திருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
இத பார்க்கும்போது இங்க ஏதோ நடந்திருக்குன்னு ஒரு கழுத கூட தான் சொல்லும். இதெல்லாம் இங்க எப்படி வந்தது? என்ன பாக்குறீங்க? எல்லாத்தையும் எடுங்க சீக்கிரம். வாங்க. சிஐடி வரத்துக்குள்ள எல்லாத்தையும் எரிச்சிருங்க. இதென்ன? இது ட்ரோன் ஆச்சே. நம்ம பிக்சர்ஸ கேப்சர் பண்ணுது. ஷூட் பண்ணுங்க. அபிஜித். அடடடடடா மகாராணி திலோத்தமா மேடம், எங்க அவசரமா கிளம்பிட்டீங்க? இங்க பாருங்க ஆபீசர், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. கிடையாதா? நீங்க உள்ள போய் ஆதாரத்தை அழிக்கிறதுக்குள்ள நாங்க இங்க வந்துட்டோம் இல்லையா? ரிச்சா அமன் 2 பேரும் இங்க தானே கட்டி போட்டு வச்சிருந்தீங்க. யார் அமன், யாரு ரிச்சா? எனக்கு அவங்கள பத்தி தெரியாது சார். இங்க பாருங்க, நாங்க எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டிக்க விரும்பல. அதனாலதான் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போலான்னு இருந்தோம். நாங்க எதுக்காக இதெல்லாம் செய்யணும்? காலையில தான் நாங்க இந்த ஊருக்கே வந்தோம். சரி, அங்க உள்ள ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்கே, காப்பாத்துங்க SAM. என்ன சஞ்சய், நீங்க என்ன சொல்றீங்க? பங்கஜ், என்ன வேடிக்கை பார்க்குற? ஏதாச்சும் பண்ணு. சார், இதெல்லாம் நான் தான் பண்ணேன். இதுக்கு பதிலா எனக்கு நிறைய பணம் கிடைக்க இருந்தது. ஒரு ஆள் இங்கே வந்திருந்தான் சார். அவன் தான் சொன்னான், இந்த இடத்துல யாருமே இல்லை, யாருக்கும் எதுவும் தெரிய வராதுன்னு சொன்னான். நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணா எனக்கு அவன் 5 லட்சம் கொடுப்பானா. அவன் தான் ரிச்சாவையும் அவனையும் கைது பண்ணி வச்சிருந்தான். ரிச்சா எங்க? ரிச்சா அவன் ஓடி போயிட்டாங்க. அப்புறம் அந்த ஆளு அவனோட கூட்டாளி அவங்க 2 பேரையும் பிடிக்க காட்டுக்குள்ளேயே அவங்க பின்னாடி ஓடுனாங்க. அந்த ஆளோட நம்பர் எனக்கு வேணும். உனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறதா இருந்ததுல்ல? ஆமா சார். ஜெவந்தி, இவன் நம்பரை ட்ராக் பண்ணு. ஏய், வெளியில வந்துரு. நீ இருக்கிறது எங்களுக்கு தெரியும். மரியாதையா வெளியில வந்துரு. ரொம்ப தலைவலி கொடுத்துட்ட, இப்ப சாவு. ஏய், பயப்பட வேணாம், நாங்களாம் சிஐடிஸ். நான் அம்மனை காப்பாத்த எவ்வளவோ முயற்சி எடுத்தேன். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. சொல்லு, என்ன ஆச்சு? சார், அம்மனை என்னையும் கைது பண்ணி குடிசையில அடைச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ அங்கிருந்து நாங்க தப்பிச்சு வெளியே வந்துட்டோம் சார். ஆனா இந்த பொறுக்கிங்க எங்க பின்னாடியே இருந்தாங்க. இவங்க அம்மனை சுட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அம்மன் போராடும் போது மேல இருந்து கீழே விழுந்துட்டா. ஆனா நான் அங்கிருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துல தான் அங்க காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப், ஹெல்ப், காப்பாத்துங்க, ஹெல்ப், யாராவது காப்பாத்துங்க. நான் அம்மனை காப்பாத்த எவ்வளவோ முயற்சி எடுத்தேன். பட் ரவுடிங்க என்ன துரத்த ஆரம்பிச்சாங்க. அதனால நான் அங்கிருந்து ஓடி போயிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு ஏதாச்சும் டீல் பத்தி தெரியுமா? அமனுக்கு பதிலா ஏதோ ஒரு டீல், இல்ல நீ ஏதாச்சும் ஒரு கன்சைன்மெண்ட்டை பத்தி கேள்விப்பட்டியா? எங்க 2 பேரையும் ஒரு இடத்துல சிறைப்பிடிச்சு வச்சப்ப அப்ப நான் டீலை பத்தி பேசுறப்ப கேட்டேன். அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, டீல் ஃபைனல் ஆயிருக்கு. அதோட மீட்டிங் ஓஎஸ்எஸ் ஸ்டுடியோல நடக்க இருந்தது. ஓஎஸ்எஸ் ஸ்டுடியோ?
சரக்கு ஃபுல்லாக வந்துருச்சுல்ல? கொஞ்சம் அதை காட்டுறா. நீ விரும்பினது தான் பிரவீன். எல்லாமே ஆட்டோமேட்டிக் வெப்பன்ஸ், மெஷின் கன்ஸ், கிரானைட், ஸ்னைப்பர் ரைஃபிள்ஸ் எல்லாம் பிரான்ஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி வந்திருக்கு. பிரமாதம்ப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு விஷயத்த நான் சொல்லி தான் ஆகணும். என்னால் நம்ப கூட முடியல. இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக செக்கிங் இருக்கும்போது இது எப்படியா இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்த? சூப்பரா ராஜீவ். இதுதானே எங்கள் தொழில். எந்த கன்னை நீ பார்க்குறியோ அதுக்கு ஸ்பெஷல் டைமண்ட் கோட்டிங் கொடுத்துருக்கு. எப்படிப்பட்ட கவசத்தையும் அது பொலந்து எடுத்துரும். டன் டீல் பக்கா. முதல்ல பணம். இந்தா, நீ சொன்ன ஃபுல் அமௌண்ட்டும் இதில் இருக்கு. உன் கூட வேலை செஞ்சதில் வெரி ஹாப்பி. எனக்கும் தான். உள்ள வச்சிரு. சீக்கிரம் எடுங்க. ராஜீவ் அம்மனோட பாடி கார்டு. சொல்லு, எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ண? சொல்லு. என்ன செய்ய சார், வெறும் 60,000 ரூபாய், அதுவும் மாச சம்பளம். இந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு ஒரு மாசத்தை எப்படி ஓட்டுறது? எதுவும் முடியாது. அவன் ஒரு கோடீஸ்வரன். இவ்வளோ வருஷம் நான் அவன்கிட்ட நேர்மையா உழைச்சிருக்கேன். எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. பாருங்க, இன்னைக்கு அவன் பையன் போனான். அதுவும் நிரந்தரமா. திரும்பி வரமாட்டான். அபய் உன்னோட முதலாளிடா. நீ அவருக்கு துரோகம் பண்ணிருக்க. அவரோட பையன் உயிரை காப்பாத்துறதுக்கு உனக்கு பணம் கிடைச்சிருக்கு. ஆனா நீ அவர் பையனுக்கு ஒழுங்கா பாதுகாப்ப கொடுக்கல. உயிரோட கொன்னு இருக்க அவனை. நீ கொஞ்சமாவது நினைச்சியா? இப்போ உன்னை யாரு பாதுகாக்க போறாங்க? தூக்குமிட உனக்கு உறுதியாச்சு. என்ன இது? என்ன வரவேற்கிறதுக்காக இவ்வளோ பேர் தானா? எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லை, ஸ்னைப்பர்ஸும் இல்லை. எவ்வளோ அலட்சியமாக சிஐடிஸ் நடந்துக்கிறாங்க. நான் ஆயுதமே இல்லாமல் உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். ஆனாலும் உங்களால் என்னை எதுவும் பண்ண முடியாது. ராயமா எங்க இருக்கா? அவசரத்தில் இருக்கிய ஏசிபி. முதல்ல என் பொருளை கொடு. ஏசிபி தான் வரணும். எல்லாம் அப்படியே இருந்த மாதிரியே இருக்கு. நீ விரும்புற மாதிரியே இருக்கு. பிரேமா, கஷ்டப்பட்டு கிடைக்கிற கறி சுகமா இருக்கும்.
இந்த மாதிரி டிராக்கர்லாம் ஃபிக்ஸ் பண்றது சின்ன குழந்தைங்க விளையாட்டு. இந்த விளையாட்டுலாம் விளையாடுற வயசு இல்லை உங்களுக்கு. கட்டோரி ராய்மாங்க. அட ஆமா ராய்மா, உங்களுக்கு தான் தெரியுமே ஏசிபி, எவல்யூஷன். முதல்ல மனுஷன் ஒரு மிருகமா இருந்தான், அப்புறம் மெதுவா அவன் எழுந்து நின்னான், மூளை வந்தது. அதுக்கப்புறம் அவன் கண்டுபிடிச்சதா சக்கரம், சக்கரம் டயர். இன்னைக்கு அந்த டயர் இருக்கிறதுனால உலகம் எங்கேயோ போய் நிக்குது இல்லையா? சார் கட்டோரி என் கன் பாயிண்ட்ல இருக்கான். ஷூட் பண்ணிடவா? வேண்டாம், இப்ப வேண்டாம். அக்கம் பக்கத்தில் டயர் இருக்கான்னு பாருங்க. என்ன சார், இந்த கட்டோரி 2 ஸ்டெப் முன்னாடி இருக்கான். ஆ சரி, எவ்வளவு நாள் தான் முன்னாடியே இருப்பான். எப்படியும் நாம கண்டுபிடிச்சிருவோம். என்ன ஆனாலும் ஜெயிக்க போறது நாம தான்.